அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோ பார்க்கும் அனைவரும் நினைத்ததை அடையலாம். இந்த வீடியோ பகுதியில் நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நாங்கள் வெளியிடுறோம். அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரியும், பிடிக்கும் நம்புகிறோம். அதே போல் இந்த வீடியோ நிச்சயமாக பயன்படும் நம்புகிறோம். இந்த வீடியோவில் குறிப்பிட்ட கருத்துக்கள் டாக்டர் ப்ரூஸ் லிப்டானோட முக்கியமான பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இது சயின்டிஃபிக்காக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஒரு மனிதன், அதாவது நம்மளோட ஹியூமன் பாடின்னு எடுத்துட்டோம்னா, இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க செல்களால் ஆனதாக இருக்கும். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுமே கரண்ட் இருக்கு. அதாவது ஒரு செல் எடுத்துட்டோம்னா அந்த செல்லுக்கு உள்ளார இருக்கிறது மைனஸ், அதாவது நெகட்டிவ் கரண்ட்டும், அந்த செல்லுக்கு வெளியே இருக்கிறது பாசிட்டிவ் கரண்ட்டும் இருக்கும். ஒரு செல் நம்ம உடம்புல ஒரு பேட்டரி போல தான் பயன்படும். ஒரு செல்லுல கிட்டத்தட்ட 1.4 வோல்ட் கரண்ட் இருக்குது. நம்ம உடம்புல மொத்தமா 50 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. ஒரு செல்லுல 1.4 வோல்ட் கரண்ட்னா 50 ட்ரில்லியனுக்கு நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 700 ட்ரில்லியன் செல்ஸ் கரண்ட் நம்ம உடம்புல இருக்குது. இந்த வோல்டேஜ் வைத்து நம்மளால பல அதீத சக்திகளை நிகழ்த்தவும் முடியும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது சரியான பயிற்சி இருந்தா மட்டுமே போதுமானதா இருக்கும். பல யோகிகள், ரிஷிகள், ஞானிகள் அவங்க தங்களுடைய மெடிடேஷன் மற்றும் ஆன்ம பலத்தால இந்த செயல்களை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இத வந்து பிராண சக்தி, சீ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வேற விதமா சொன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காந்த சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு செல்லுமே சுழலும் போது வரக்கூடிய கரண்ட் நம்ம உடம்புல காந்த சக்தியா வெளிப்படும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவரா அது வெளிப்படுற மாதிரி இருக்கும். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள் வழியில, தமிழ் வழியில நம்ம பிராணசக்தி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இந்த சக்தியை பயன்படுத்தி ஹீலிங் பண்றதுக்கு மேலை நாடுகளை பயன்படுத்துவாங்க. ஹீலிங்கிறது ஒரு மனிதனுக்கு அவனோட உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராணசக்தி இந்த கரண்ட் மூலியமா அவரோட உடம்புல செலுத்தி அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்த முடியும். அதாவது ஒருவர் பக்கத்தில் இருந்தாதான் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மனிதன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவங்கள தொடாமலேயே நம்மால கியூர் பண்ண முடியும். அதாவது ஒரு மனிதன் இந்தியாவில் இருக்காரு, இன்னொருத்தர் அமெரிக்காவில் இருந்தாலும் நம்ம இங்க இருந்தே அவங்களுடைய உடம்பை தொடாம அவங்க உடம்புல எந்த எனர்ஜி வீக்கோ அதை இங்கிருந்து நம்மளால செய்ய முடியும். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஒரு விதமான வேவ்ஸா செயல்பட ஆரம்பிக்கும். இந்த வேவ் எல்லா உயிர்களுக்கும் இருக்குது. இந்த வேவ் மூலமா தான் ஒவ்வொரு உயிரினங்களுமே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்குது. மனிதர்களும் இதே போலதான் ஆரம்பத்துல இந்த வேவ்ஸ் மூலமா, அதாவது இந்த வேவ்ங்கிறது நம்மளுடைய எண்ணத்தோட சக்தியை உணர்வுகளா பிரதிபலிச்சு உணர்வுகள் மூலமா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட தொடர்பு கொண்டுட்டு இருந்தான். ஆனா எப்ப லாங்குவேஜ், அதாவது மொழிகள் வர ஆரம்பிச்சதோ அப்ப அவனுடைய உணர்வுகள், அதாவது உணர்ச்சிகள் குறைய ஆரம்பித்து அவன் அந்த மொழிகள், அதாவது சத்தங்கள் மூலமா தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சுட்டான். ஆனா எக்ஸப்ட் அனிமல்ஸ் இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு விதமான உணர்வுகள் மூலியமா தான் செயல்படுது. இந்த உணர்வுகளை நம்ம செயல்படுத்தி பார்க்க முடியுமா? நமக்கும் இந்த சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருனாலே முடியும். இப்ப உங்க வீட்டில் ஏதாவது ஒரு பெட் அனிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அனிமல் கிட்ட போய் நீ செல்லம், தங்கம் அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. அந்த அனிமலே தொடாம சும்மா ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷன் கொடுக்காம நீங்க கொஞ்சம் பாருங்களேன். அந்த அனிமலுக்கு நம்மளுடைய வேர்ட்ஸ் ஓரளவுக்கு புரியனால அதுக்கு தகுந்தால் போல கொஞ்சம் செயல்படும். இதுவே அந்த அனிமல் கிட்ட நீங்க எந்த விதமான வார்த்தைகளுமே பயன்படுத்தாம உங்க மனதுல முழு அன்பை மட்டும் கொண்டு அதை லைட்டா தொட்டு மட்டும் பாருங்க, அந்த அனிமல் அதை உணர ஆரம்பிக்கும். இதே போல மரம், செடி, கொடிகள் கூட உங்களோட மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களோட அதை நீங்க தொடும்போது அந்த உணர்வு வரும். இன்னும் உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க அந்த மரத்தையோ அனிமலையோ தொட கூட வேண்டாம். உங்க மனதுல முழு அன்பை கொண்டு வந்து அந்த அனிமலை நீங்க பார்த்தாவே போதும், தொடரதா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டாவே போதுமானது. அந்த அனிமல் அந்த உணர்வுக்கு ஆட்கொள்ளப்படும். அதே போல அந்த செடி கொடியும் அது ஆட்கொள்ளப்படும். இது அனிமல்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கும் கூட இதை செயல்படுத்த முடியும். மொழிகள் நம்மளோட உணர்வுகளை மறைக்க ஆரம்பிக்குது. அது வெறும் சத்தங்களா மட்டும்தான் வெளிப்படுது. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம்னே சொல்லலாம். அனைத்து உறுப்புகளுக்குமே ஒரு சில அதிர்வலைகள் மூலமா தான் தொடர்பு கொண்டுட்டு இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்துமே செல்கள் ஆனதுன்னு தான் நான் சொன்னேன். அதே போல ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளையிலிருந்து ஒரு விதமான சிக்னல்ஸ், அதாவது ஒரு விதமான வேவ்ஸ் தொடர்புகளும் அந்த வேவ் மூலியமா தான் அதாவது அந்தந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உணர்வுகளும் நம்ம பாதிக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களா இருந்தாலும் அவங்க நல்ல எண்ணங்கள் கொண்டு இருந்தா
நமக்கு நல்ல அதிர்வலைகள் கிடைக்கும். அதுவே கெட்ட எண்ணங்கள் கொண்டிருந்தா அது கெட்ட அதிர்வலைகள் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் வேர்டு யூஸ் பண்ணுறான், அதாவது அதிகமாக கெட்ட வார்த்தை பேசிட்டு சுற்றுறான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அவன் ஏதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கே தன்னோட உணர்வுகளை ஒரு கெட்ட வார்த்தை மூலியமாக வெளியிடுறான்னா அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அது போல தான் இருக்குமே. அதாவது அவன் என்ன மாதிரி வார்த்தைகளை அதிகமாக பிரயோகம் படுத்திட்டு இருக்கிறானோ அந்த வார்த்தைகள் தான் அவனுடைய வாழ்க்கையே பிரதிபலிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கெட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த பர்சன் கூடவும் சேராதீங்க. ஒரு மனிதனோட அதிர்வலைகள் வைத்து மற்றொரு மனிதனை ஈர்க்கவும் முடியும். இன்னும் சொல்ல போனா ஒரு ஆண் இன்னொரு பெண் அவன் வந்து தன்னோட உணர்ச்சிகளை சரியான அதிர்வலைகளை பிரயோகம் பண்ணா அதுவும் கூட அன்பாவும் காதலாவும் நல்ல ரிலேஷன்ஷிப்பாகவும் அவங்களுக்குள்ள ஒரு விதமான பாசத்தையும் உருவாக்க கூடும். பிசிக்ஸில் நம்ம பார்த்துட்டோம்னா குவாண்டம் பிசிக்ஸ் கூட இதை விஷயம் தான் சொல்லுது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தன்னோட உணர்வுகள் மூலமாக கூட தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்லுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய எண்ணங்களை எப்படி வெளியே கொண்டு செல்றது, அந்த எண்ணங்கள் வெளியே எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்மளோட எண்ணங்கள் அளவிடக்கூடிய கருவிகளும் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மெக்னு சொல்லுவாங்க, அதாவது MEG சொல்லுவாங்க. மேக்னெட்டோ எலக்ட்ரோ கிராஃபிக்ஸுங்கிறது அதோட பேரு. அதே போல EEGன்னு ஒன்று இருக்கு. EEG வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு விதமான ஒரு பொருளை வைத்து நம்ம தோலில் ஒட்ட வைப்பாங்க. அது நம்மளோட மூளையோட அதிர்வலைகளை கொண்டு அதை அளவிடும் ஒரு கருவி தான் இந்த EEG. இதுவே மெக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பை அது தொடவே தொடாது. ஆனால் ஒரு விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நம்ம உடம்புல செலுத்தி நம்மளோட அதிர்வலைகளை அது கண்காணிக்கும். நம்மளோட அனைத்து எண்ணங்களுமே நம்மளோட மூளையில தான் தோன்றுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் நம்மளோட மூளையில இருந்து வருதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு அனைத்துமே உங்களுடைய எண்ணங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. இவற்றில் பாதி வெளியே இருந்து வரது தான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காருன்னா அவங்களோட நீங்க சேரும்போது அவருக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை ஆட்கொள்ளும். அவருக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் உங்களுக்கும் சேரும். அதே போலதான் உங்களுடைய சொசைட்டி, நீங்க எந்த மாதிரி இடத்துல வாழ்றீங்களோ அதுக்கு தகுந்தால் போலதான் உங்க வாழ்க்கை அமையும். நீங்க கோடீஸ்வரர்கள் மத்தியில இருந்தீங்கன்னா நீங்களும் கோடீஸ்வரர் தான் ஆவீங்க. இதுவே நீங்க ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்தீங்கன்னா அந்த ஏழ்மையான நிலையில தான் இருப்பீங்க. அந்த ஏழ்மை நிலையிலிருந்து நீங்க மாறணும்னா உங்களுடைய இடத்தை நீங்க மாற்றினால் மட்டும் முடியும். அதே போல நம்மளுடைய நண்பர்களையும் எடுத்துக்கலாம். நம்ம நண்பர்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பாசிட்டிவா பேசக்கூடிய நண்பர்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்களும் அதிகப்படியான பாசிட்டிவ் தான் உங்க வாழ்க்கையில இருப்பீங்க. இதுவே எனக்கு இது நடக்காது, எனக்கு கிடைக்கல, இது பொய், நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட நீங்க பேசிட்டோ அவங்க கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையும் அதே போலதான் உங்களுக்கு நடக்காது, கிடைக்காது. இதை தான் உங்களுக்கு தொடர்பு கொள்ளும். நம்ம ஒரு மனிதனை பற்றி இல்லை ஒருவரை பற்றி தொடர்ந்து அதிகமாக நினைத்துட்டு இருந்தோம்னா நம்ம ரொம்ப அதிகமாக நினைக்கும் போது அது ஒரு விதமான நினைவு அதிர்வலைகளாக உணர்வு பூர்வமாக மாறும். அந்த அதிர்வலைகள் நேராக அந்த நபரையே போய் சேரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா நம்ம ஒரு மனிதரை இல்லை ஒரு நபரை பார்த்து கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் ஆயிருக்குன்னு வைத்துக்கலாம். திடீர்னு நம்ம அந்த நபரை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம். அவங்க கூட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப அதிகமாக ஒரு உணர்வு பூர்வமாக நினைக்கிறீங்க. ஆனால் அவர்கிட்ட உங்களுக்கும் எந்த வித கான்டாக்டுமே இப்போ இல்லை. ஆனால் அவரை பற்றி எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. நல்ல பாசிட்டிவ் எண்ணங்கள் அவரை பற்றி நீங்கள் தொடர்ந்து நினைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவ் எண்ணங்கள். நீங்கள் தொடர்ந்து அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகப்படியாக நினைக்க ஆரம்பிச்சுட்டே இருங்க. ஆனால் அந்த சமயத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தால் அது உங்களை பாதிக்கும். உங்களை சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் வைத்துட்டு பாசிட்டிவான விஷயங்கள் உள்ள நபர்கள் கூட வைத்துட்டு நீங்க 10 வருடமா பார்க்காத நபரா இருந்தாலும் அவரை பற்றி முழுமையான எண்ணங்கள், அதாவது அவர் கூட இருந்த சந்தோஷமான நிகழ்வுகள் நீங்க நினைத்தாவே போதுமானது. நீங்க ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வரலாம், இல்ல அவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் உங்களை வந்து சேர மாதிரி இருக்கும். அதே போல நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் தாட் இருக்கும். இந்த ரெண்டுமே தான் நம்மளுடைய வாழ்க்கையே முறைப்படுத்துது. ஒருவரை பற்றி நம்ம தப்பான எண்ணங்கள் கொண்டு இருந்தோம்னா நெகட்டிவ் தாட் தான் நம்ம கிட்ட இருந்து வெளியே வரும். மேலுமே அந்த நபருக்கும் நமக்கும் பிரிவினை தான் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் ஒரு மனிதரை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க, அவங்களோட சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சேர்ந்து இருக்கிறது போல கற்பனை பண்ணணும். அந்த எண்ணங்கள் தான் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றத நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நினைப்போம். எப்போ பாரு நம்ம பிரிஞ்சு போனது, சண்டை போட்டது, இது போன்ற எண்ணங்களை தொடர்ந்து நம்ம நினைத்துட்டே இருக்கிறனால அவங்களுக்குள்ள பிரிவுகள் தான் வரும். எப்பயுமே பிரிஞ்ச அந்த ஒரு விஷயத்த மட்டுமே அவங்க நினைச்சிட்டு இருக்கனால தான் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பிளாக் ஆகுது. இதுவே அவங்க சந்தோஷமா இருந்த விஷயங்கள், சந்தோஷமா
சந்தோஷமா இருக்கக்கூடிய நிகழ்வுகள், சந்தோஷமான விஷயங்கள் மட்டுமே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சண்டை போட்டு அவங்க பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க மூளையிலிருந்து முழுமையா எரேஸ் பண்ணிட்டு ஒன்னா இருக்கிற விஷயங்கள் மட்டும் நினைத்தீங்கன்னா ரொம்ப விரைவா நீங்க அவங்களோட சேருவீங்க. அதுதான் பாசிட்டிவ் நம்மளை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அதே போல நெகட்டிவா நினைத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்மளை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கொஞ்சம் சக்தி வாய்ந்த யோகி ரிஷிகளை பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள தொடரக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ரிஷிகளுக்குன்னு சில கட்டு இருக்கும். அந்த கட்டு மூலியமா நம்மளுடைய நெகட்டிவ், அதாவது கட்டுங்கிறத விட அது பயிற்சினே சொல்லலாம், நம்மளுடைய நெகட்டிவ் நேரடியாக அவங்கள போய் தொடாது, தாக்காது. இதுவே நம்ம அவங்கள தொடும்போது அவங்களுடைய பயிற்சி அந்த இடத்துல சிதைவு ஏற்பட்டு நம்மளுடைய நெகட்டிவ் அவங்கள பாதிக்கும். உங்க மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அவங்கள பாதிக்கனால தான் அவங்க நம்மளை முடிஞ்ச அளவுக்கு தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அவங்க நம்மளை தொட்டாலுமே நம்மளோட தலையில தான் கை வைப்பாங்க. அப்ப அவங்களோட எனர்ஜி நமக்கு கொடுப்பாங்க, நமக்கு நல்லது நடக்கும். நம்மளோட எண்ணங்கள் சக்தி எல்லாமே வேவ்ஸா தான் இருக்குமே. நம்மளோட எண்ணங்களோட சக்தி வேவ்ஸ் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் செயல்படாது, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வேவ்ஸ் செயல்படும். இதைத்தான் ஒத்தவையே இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களும் நீங்களும் ஒரே மாதிரியான எண்ண அலைகள் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா அவங்கள எவ்வளோ லாங்காக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனதோட சக்தியின் மூலிமா அவங்க உங்ககிட்ட சேருவாங்க. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய உணர்வுகள், அதாவது அவங்களோட உணர்வும் நமக்கு வேறுபாடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரே உணர்வாக இருந்தாலும் நெகட்டிவை ரிமூவ் பண்ணிட்டு சில மூளைக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தோம்னா அதற்கு தகுந்தால் போல நம்ம மூளை நம்மளை பயன்படுத்திக்கும். லைக் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் நம்மளை தாக்காம நம்ம பார்த்துக்கிட்டாவே போதுமானது. நம்மளோட மூளையை சரியா பயன்படுத்திக்கிட்டு நம்ம பாசிட்டிவாவே மாறுவோம். இன்னும் சொல்ல போனா டிவியே பார்க்க கூடாது. டிவி, சினிமா இது போல விஷயங்கள் டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல தான் அதிகமான நெகட்டிவ் வந்துட்டு இருக்கு. பாட்டும் கேட்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பாடல்ல நமக்கு ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வர ஆரம்பிதா அந்த லிரிக்ஸ் நம்மளோட வேதனைகளை தூண்டும். பாட்டு கேட்கறதுக்கு பதிலாக வெறும் மியூசிக்ஸ் மட்டும் கேளுங்க. அது நம்மளோட மூளையை அமைதிப்படுத்த ஆரம்பிக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அது நம்மளை பாதிக்கும். நீங்க உங்களுடைய மூளையை சரியான விதத்துல பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கெட்ட எண்ணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்ககிட்ட வந்தாலோ இல்ல உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சாவோ உங்களுக்கு ஒரு விதமான வெறுப்பு, ஒரு உணர்வு அவங்க மேல வரும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தாவே நமக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம காரணமே தெரியாது. அது போல ஒரு உணர்வு நம்மளை உருவாக்கும். திடீர்னு அது நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட இந்த கெட்ட உணர்வுகள், கெட்ட நெகட்டிவ் இருந்தா நம்மளோட மூளைக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பா நம்ம அவங்கள வெறுக்கவே ஆரம்பிச்சிருவோம். காரணமே தெரியாமல். காரணம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட உணர்வுகள் மட்டும்தான். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஒரு மனிதன் எப்பயுமே பாத்தீங்கன்னா நல்ல சிரிச்ச முகத்தோடையும் சந்தோஷமான ஒரு முகத்தோடையும் நல்ல அன்பா பேசக்கூடிய ஒரு மனிதரா இருந்தாருன்னா அவரை அனைவருக்குமே பிடிக்கும். காரணம் ஏன்னு யோசிச்சிங்கன்னா அவர்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன், அந்த அலைகள் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மனம் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அந்த வைப்ரேஷன் அடுத்த அனைவருமே அவர்கிட்ட ஈர்க்க ஆரம்பிக்கும். அவரை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதுக்கு தூரம் ஒரு கணக்கு கிடையாது. ஒரு மனிதன் தன்னை சுற்றி எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள், நல்ல அதிர்வலைகள் வெளியிட்டே இருந்தானா கண்டிப்பா அவனை எல்லாருக்குமே பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க என்னெல்லாம் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தான். அவரு விரும்பின பொண்ணு அவரை வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தான். அந்த நெகட்டிவ்ல மாத்திட்டு அவரை அனைவருக்குமே பிடிக்கிற மாதிரி செய்தாருங்கன்னா அவங்கள எல்லாத்துக்குமே பிடிக்கும். நம்மளை விட்டு ஒருத்தவங்க விலகி போறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் போறதுதான். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக மாத்தணுங்கிறத விட நமக்குள்ள எப்பயுமே அனைவரும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம மாத்திட்டா அது அவங்களையும் நம்ம கிட்ட ஈர்க்கும். நம்மளோட எண்ணங்கள் மூலமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தோடையும் நம்மளால தொடர்பு கொள்ள முடியும். அதுதான் தாட் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு தனி மனிதனோட எண்ணங்களை விட குரூப் ஆஃப் பீப்புள்ஸோட எண்ணங்கள் சக்தி ரொம்ப அதிகம். அதாவது நம்மளே ஒரு தனி மனிதன் கிடையாது. முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், நாம தனி மனிதனோட பல செல்கள் சேர்ந்ததான் ஒரு மனிதன். அதாவது 50 ட்ரில்லியன் செல்ஸ் சேர்ந்ததான் ஒரு மனிதன். அதே போலதான் இது அனைத்துமே சேரும்போது எப்படி சக்தி வாய்ந்த ஒரு மனிதனை நம்ம உருவாகிறோமோ அதே போலதான் உங்களோட ஒருவரோட எண்ண அலைகள் விட பல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே எண்ண அலைகளா வரும்போது அதற்கு சக்தி அதிகம். இதை கூட்டு பிரார்த்தனை சொல்லுவாங்க. எனக்கு கிறிஸ்டியானிட்டியில ஒரு விஷயம்
விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில ஜப கூட்டம் நடத்துவாங்க. அந்த காலை நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 4 to 6 மணிக்குள்ள அவங்க நடத்துவாங்க. அந்த நேரத்துல அனைவருக்குமே ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்து பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக அந்த ஜப கூட்டம் நடத்துவாங்க. கண்டிப்பா நீங்க அதில் கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்த மாதிரி உணர்வு வரும், கண்டிப்பாக தீரவும் செய்யும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைவருடைய எண்ண அலைகளுமே ஒரே மாதிரி அங்கே செயல்படும் போது அதற்கு சக்தி அதிகரிக்கும். இன்னும் நம்ம ஹிந்துஸ்லையும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க, கோவில்களில் மலைக்கு வேண்டி இது போல பண்ணுவாங்க, அதுவும் நடக்கும். இது போல பல விஷயங்கள் நடக்கிற காரணம் ஏன்னா, ஒரே விஷயத்த ஒரே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அது மிக விரைவாக நமக்கு நடக்கும். இதுதான் அதற்கான சக்திக்கான ரீசன். நம்மளோட உணர்வுகளையும் எண்ணங்களையும் நம்ம சொல்படிதான் அனைத்து செல்களும் செயல்படுது. நம்மளோட செல்கள் எப்படி செயல்படுதுன்னா நம்மளோட எண்ணங்களோட அதிர்வலைகள் தான். அதே போல நமக்கு 2 விதமான எண்ணங்கள் இருக்குது. அதனாலதான் நம்ம இப்ப வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்ல பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும், இதற்கு காரணம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த 2 வகையான எண்ணங்கள் தான். முதலாவது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்மளோட நண்பர்கள், நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள், நம்ம இப்பொழுது எப்படி இருக்கிறோமோ இது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான். நீங்க நெகட்டிவான ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டில் நெகட்டிவ் வரும். நீங்க நெகட்டிவான பர்சன் கூட அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் சிக்னல் தான் உங்களுக்கு கொடுக்கும். நெகட்டிவா இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க எந்த அளவுக்கு சேர்றீங்களோ அந்த நெகட்டிவ் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு தான் நீங்களும் இருப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன கோடீஸ்வரர்கள் மத்தியில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு கோடீஸ்வரராக தான் இருப்பீங்க. இதே போல நீங்களும் ஒரு கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் கிட்ட இருந்தீங்கன்னா நீங்களும் அது போல தான் காணப்படுவீங்க. அதுதான் அதற்கான காரணம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய செல்களுக்கு ஒரு விதமான சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னல் தான் நம்மளுடைய ஜெனட்டிக்கே முடிவு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிஹேவியரை முடிவு பண்ணும். 2வது வகையை பார்த்துடலாம். நம்மளோட மூளையை சரியான விதத்தில் பயிற்சி கொடுத்து பழக்கப்படுத்தி கொள்றது மூலியமா நம்ம நினைத்த வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். நம்ம நிறைய பேர், அதாவது நிறைய பேருங்கிட்ட சில பேர் கேள்விப்பட்டிருப்போம் பிளசிபோ எஃபெக்ட். அந்த பிளசிபோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதருக்கு அதிகப்படியான ஃபீவர் இருக்கு, அவருக்கு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு சாக்லேட்டை கொண்டு போய் இதுதான் உன்னோட ஃபீவரை குணமாக்கக்கூடிய மாத்திரைன்னு அவர் முழுமையாக நம்ம நம்ப வைத்து அந்த சாக்லேட்டை அவரை சாப்பிட வைத்தோம்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த ஃபீவர் குணமாகும். இதுக்கு பேர் தான் பிளசிபோ எஃபெக்ட். பிளசிபோ எஃபெக்ட் எப்போ செயல்படும் கேட்டிங்கன்னா, ஒரு மனிதர் எப்போ பாசிட்டிவான எண்ண அலைகள் இருந்தாரோ அப்போ அது செயல்படும். பிளசிபோ எஃபெக்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் வேர்ல்டில் 3ல் 1 பகுதி அனைத்து நோய்களையுமே இந்த பிளசிபோ எஃபெக்ட் மூலியமா மட்டும்தான் குணமாகுது, இன்க்ளூடிங் சர்ஜரி முதல் கொண்டு. இதனால தான் செயல்படுது. நம்மளுடைய நம்பிக்கை காரணமாக, பாசிட்டிவ் நம்பிக்கை தான் நம்ம உடம்புல அனைத்துக்குமே காரணம்னு சொல்லியிருக்காங்க. பிளசிபோ எஃபெக்ட் எப்பொழுது நமக்கு ரொம்ப அதிகமாக வெளிப்படும்னா, பாசிட்டிவ் திங்கிங் நம்ம கிட்ட எப்போ இருக்கோ அப்போ மட்டும்தான் அது அதிகமாக செயல்படும். இதே போல நெகட்டிவ் தாட்ஸ்னு ஒன்று இருக்கு, அதாவது நெகட்டிவ் திங்கிங். இதை வந்து பார்த்தீங்கன்னா நொசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லாட்டியுமே ஒரு நல்ல மருந்தாவே இருந்தாலும் அது தவறான மருந்து, இது உடம்புக்கு கெடுதலை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு பிரதிபலிப்பை வச்சாங்கன்னா அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்க உடம்புக்கு கெடுதல் தான் உண்டு பண்ணும். அதாவது ஒரு நல்ல சாக்லேட்டாவே இருந்தாலும் சரி, அந்த சாக்லேட் நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு தலைவலி வரும், மயக்கம் வரும்னு சொன்னா, அது மயக்க மருந்து கலந்த சாக்லேட் சொன்னா அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மயக்கம் வந்தே தீரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் திங்கிங்க்கு மெயின் காரணம். பாசிட்டிவ் திங்கிங் நம்ம உடம்புல இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், நம்ம விரும்பின வாழ்க்கை நமக்கு அடையும். நெகட்டிவ் திங்கிங் நமக்கு இருந்துச்சுன்னா அது நம்மளையே அழித்திடும். ஆனா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம மைண்ட்ல இந்த 2 விஷயங்களுமே இருக்கும். நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் தாட்டுமே இருக்கும். அதுல பாசிட்டிவ் தாட்ஸ் எப்பயுமே நம்ம நினைக்கிற விஷயங்கள் நல்லபடியான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட்டே இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் உருவாகக்கூடிய அந்த அழகான வாழ்க்கையை அழிச்சிட்டே இருக்கும். இன்னும் ஒரு விளக்கமாக சொன்னால், அமெரிக்காவில் ஒரு விதமான குரூப் பீப்புள்ஸ் இருக்காங்க, பேப்பத்திஸ்ட் ஃபண்டமெண்டலிஸ்ட்னு இவங்க சொல்லுவாங்க. இந்த குரூப் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அவங்கள பாதுகாக்கிறாங்க அப்படின்னு முழுமையாக நம்புறாங்க. இவங்க எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கொடிய விஷத்தன்மை இருக்கக்கூடிய பாம்புகளோட தான் இவங்க இருப்பாங்களே. இவங்களோட நம்பிக்கையின்படி அந்த பாம்பு இவங்களை கடித்தாலும் இவங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இது ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. காரணம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பிலீவ். அவங்க அதை முழுமையாக நம்புறாங்க, அந்த சக்தியை நம்புறாங்க. என்னை சுற்றி அனைத்துமே நல்ல விஷயங்கள் தான் இருக்குது, என்னால் இதை ஈர்க்க முடியும், நான் விரும்பின வாழ்க்கை என்னால் அடைய முடியும்னு அவங்க முழுமையாக நம்புறாங்க. அந்த முழுமையான நம்பிக்கை தான் அவங்களுக்கு
உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்குது. நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைத்ததா முழுமையான அந்த நம்பிக்கை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அடுத்த பகுதியில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.